இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்க அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் உணவு சம்பந்தமா. அதில் வந்து இன்று மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் எப்படி வந்து சிறுதானியங்கள்லேருந்து தயாரிக்கிறது பற்றி, அதில் வந்து நாங்கள் என்னென்ன கொடுக்குறோன்னா பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அதாவது அடுபனை பொருட்கள், அதில் வந்து ரொட்டி, பன், கேக், குக்கீஸ், பிஸ்கட் அது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து சேமியா, அதெல்லாம் வந்து சிறு தொழிலா எப்படி செய்யறதுன்னு அதுக்கான மெஷின்லாம் எங்ககிட்ட இருக்கு. அதை வந்து செயல்முறை விளக்கமாகவும் சொல்லித்தரோம். அது அடுத்தது இந்த பொரி இதெல்லாம் எப்படி செய்யறது. அடுத்தது இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்டன்ட் உடனடி தயார் நிலை பொருட்கள்லாம் வந்து சிறுதானியத்தை உபயோகித்து எப்படி தோசை மிக்ஸு, பிரியாணி மிக்ஸ் அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னா இப்போ செயல்முறை விளக்கமாக செஞ்சு காட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு இப்போ அதை வந்து எப்படி வந்து உடனடி தரேன்னா, காய்கறி பிரியாணின்னு எடுத்துட்டோம்னா அதுல காய்கறிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து உலர வைத்து அதுக்கு அந்த உலர வைக்கிறதுக்கு என்ன முறை செய்யணும், அதை வந்து முதல்ல பிளான்ச், அதாவது வாட்டர் பிளான்ச் இல்லை ஸ்டீம், நம்ம இட்லி தட்டில் வச்சு எப்படி செய்யறது, அதெல்லாம் செயல்முறை விளக்கமா இப்பெல்லாம் செய்ததான் செஞ்சுட்டு இருக்கோம். இதை செய்துட்டு இருக்கோம். அப்புறம் இதுக்கு அந்த அளவு முடிஞ்ச உடனே எடுத்து அதை வந்து மெக்கானிக்கல் ட்ரையர் உலர வைக்கிறது வச்சு நம்ம அதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இதில் செய்தாதான் வந்து தொழில் ரீதியாக செய்யும்போது சுத்தமாகவும் இருக்கும், எல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியும். அடுத்து வந்து அதெல்லாம் செய்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கவரில் வந்து நம்ம போட்டு இது விற்பனைக்கு அனுப்பலாம். இப்போ இதைத்தான் நாங்கள் செயல்முறை விளக்கமாக செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து இதையும் வந்து செய்து எப்படி சுவைக்கவும் நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து அதை பொறுத்து அவங்க வந்து அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அங்கே எங்ககிட்ட பயிற்சி பெற்றவங்க போய் அவங்க அங்கே செய்து அவங்க ஏரியாவில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சுவைகள்லாம் மாற்றி அவங்க தொழில் ரீதியாக ஆரம்பிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சாமையிலேருந்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு செயல்முறை விளக்கமாக பார்க்கலாங்க. இப்போ தோல் நீக்கிய சாமை, அப்புறம் தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ் போன்றவை, தக்காளி, புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் தாளிப்பதற்கு அந்த பட்டை, கிராம்பு, தேவையான தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், அப்புறம் மனம் வருவதற்கான அதற்கு தேவையான வெண்ணெய். இப்போ தாளிப்பதற்கு தேவையான எண்ணெயை முதல்ல சேர்த்துக்கணும். அதோட மனம் சுவை வருவதற்காக வெண்ணெயை சேர்க்கணும். ஸ்பூன் அடுத்தது மனம் இதுக்காக பட்டை, கிராம்பு,
அதை எடுத்துருமா அதை. அடுத்தது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணுங்க. அடுத்து தேவையான வெங்காயம், அறுத்து வைத்த வெங்காயம், பச்சை மிளகாய எண்ணெயில சேர்த்துக்கணும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணணும். தேவையான அப்புறம் மறுபடியும் மாடிச்சு காய்கறிகளையும் போட்டு அதுலேயே கொஞ்ச நேரம் வதக்கணும். உமி நீக்கப்பட்ட சாமையை வந்து தண்ணீரில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வந்து இப்போ நம்ம தாளித்து எல்லாம் வைத்த அந்த இதில் போடணும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு பொடி இல்லைன்னா ஒரு டம்ளர் சாமை கிரெயின் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மற்ற பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி மூடி வெயிட் போட்டு 10 நிமிடங்கள் விடணும். என் பேர் சந்திரசேகர். நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் எல்லாம் ஒட்டா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். இது என்னோடய ஃப்ரெண்டு பிரேம். என் பேர் பிரேம். நானும் MBA முடிச்சிருக்கேன். என்னோட பேர் ஹரிஹரன். நானும் MBA முடிச்சிருக்கேன். சிறுதானிய உணவு எடுத்து ஒரு ஃபுட்டாக தயாரித்து அதை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் இந்த யூஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் எல்லாமே ஆர்கானிக் பேஸ்டு வந்து எல்லாமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஜனங்களும் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இது பண்ணுறாங்க. அதனால் ஆர்கானிக் பேஸ்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சிறுதானிய மில்லட்ஸ் இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ப்ராப்பராக எங்களுக்கு எப்படி அதை வந்து கமர்ஷியலாக கொண்டு வருது, ஒரு ப்ராடக்ட் ஃபைனல் எண்ட் ப்ராடக்டாக எப்படி கொண்டு வருதுங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் இப்போ அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாம்பார் ரைஸில் வந்து இந்த சிறுதானிய உணவில் வந்து சாமையில் வந்து எப்படி ரெடிமிக்ஸ் தயாரிக்கலாம்னு இப்போ சொல்லி காமிச்சாங்க. அது வந்து காய்கறிலாம் கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு பிளான்ச் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து ரைஸையும் வந்து கழுவி காய போட்டு பிளான்ச் பண்ணி அதை வந்து இரண்டையும் வந்து 60 டிகிரியில் வந்து வச்சு 6 மணி நேரம் வந்து இதில் பண்ணி எடுத்து எண்ணெய் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து பேக்கிங் வச்சுட்டா 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் வந்து 10 நிமிஷத்தில் வந்து அது ரெடி ஆயிரும். மிக்ஸ் ரெடி ஆயிரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன்.
இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. நாம இன்னைக்கு பார்க்க போறது மண் வளத்தை பாதுகாப்பது எப்படி, மண் இன்னைக்கு எப்படி கெட்டு போச்சு, இதை எப்படி சிறந்த முறையில பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி. இதுக்கு முன்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில மண்ணானது மிகவும் முக்கியமான ஆதாரமான இயற்கை பொருளாகும். இந்த இயற்கை பொருளானது நாம ஒரு நல்ல சிறந்த நீடித்த நிலையான விவசாய உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னாக்கா மண் வளத்தை மிகவும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாத பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த மண்ணை சீர்கேட்டில் இருந்து நம்ம தடுத்து அதை நல்ல வளமிக்க மண்ணாக மாற்ற வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மண் எங்கேயுமே ரொம்ப அதிகமாக ஈஸியாக பார்க்குறோம், மண்ணுன்னு பார்க்குறோம். ஆனால் இது பூமி தோன்றும் போது இது மண்ணாகவே இல்லை. அது பாறைகளாக இருந்தது. இந்த பாறைகள் பெரும் பாறைகளாக சிதைந்து உடைஞ்சு சிறு சிறு கற்களாக மாறி அது மறுபடியும் மண்ணாக மாறிச்சு. இப்படி ஒரு பாறையிலிருந்து ஒரு மண் உருவாவதற்கு 300 ஆண்டுகளிலிருந்து 1000 ஆண்டுகள் வரை பிடிக்கும். அதாவது ஒரு நல்ல சிறந்த தட்பவெப்ப நிலை இருந்தா 300 வருஷத்திலிருந்து 1000 வருஷம் வரைய ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மண். ஆக இன்னைக்கு நம்ம மண் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு இயற்கை ஏதாவது மிக எளிதாகவும் அதிகமாகவும் அபரிதமாகவும் இருக்கக்கூடிய பொருள் இது பாறையிலிருந்து தான் உருவாச்சு. இந்த பாறைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரசாயன பொருள்களோட கூட்டமைப்பாகும். இந்த ரசாயன பொருட்கள் இருப்பதனால தான் இந்த மண்ணுக்கு வளம் அதிகமாகவும் இருக்குது. இது பயிருக்கு தேவையான எல்லா சத்து பொருட்களையும் கொடுக்குது. நம்ம முதல்ல எப்படி விவசாயம் செஞ்சோம் அப்படின்னாக்கா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம சாகுபடி செஞ்சோம். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மண்ணில் இயற்கை, அதாவது தாவரங்கள் மிக அதிகமாக இருந்தது. மரங்களை வெட்டி அதன் நிலத்தை சீர்திருத்தம் செஞ்சு சாகுபடி செஞ்சோம். அப்போ அதில் இயற்கை உரங்கள் அதிகமாக இருந்தது, அந்த மண்ணில் சத்து அதிகமாக இருந்தது. அதனால பயிருக்கு தேவையான எல்லா சத்து பொருட்களும் அதனால கொடுக்க முடிஞ்சது. ஆனால் தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரே நிலையான நிலத்துல இருந்து தங்கி சாகுபடி செய்ய தோன்றும் போதுதான் மண்ணில் இருந்து இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு மண்ணு சத்து இல்லாத ஒரு கெட்ட பொருளா இன்னைக்கு மாற்றப்பட்டுருச்சு. அதனாலதான் நாம என்ன பண்ணோம், பசுமை புரட்சின்னு கொண்டு வந்தோம். இந்த பசுமை புரட்சினால அதிகமான உரங்களை போட வேண்டியதா காரணம் இது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். எதனால அப்படின்னாக்கா, இன்னைக்கு மக்கள் தொகை மிக அதிகமாக பெருகிடுச்சு. அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதனால இந்த இருக்கக்கூடிய மண்ணுல ஏன்னா எவ்வளவு சத்து இருக்கும், தொடர்ந்து பயிர் சாகுபடி செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த சத்து பொருட்கள் எல்லாம் வளரக்கூடிய பயிர்களை எடுத்துட்டு மண்ணானது ஒரு சத்து இல்லாத ஒரு பொருளா போனதுனால நம்ம உர தேவை அதிகப்படுத்தி உரத்தை அதிகமா போட வேண்டிய சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டோம். ஆக இந்த ஒரு மண்ணு நான் சொன்னப்பல 1000 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த 1000 ஆண்டுகள் ஆகக்கூடிய ஒரு மண்ணு பாறையிலிருந்து உருவாகும் போது அதனோட பண்புகள் எப்படி இருக்கும், அதனோட பௌதீக மற்றும் ரசாயன பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதனோட தாய் பாறைகளை பொறுத்தே அந்த மண்ணோட வளம் அமையும். மற்றும் இது மட்டும் இல்லாத தாய் பாறைகள் மற்றும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மற்றும் அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் ஆகிய மண்ணினோட சரிவு, இதை பொறுத்து தான் அதனோட பௌதீக ரசாயன
பண்புகள் இருக்கும். ஆக இந்த வகையான மண் வகைகளை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 5 வகையான மண் வகைகள் மிக அதிகமாக இருக்குது. அவற்றை பார்த்தோம்னா செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், செம்புரை மண், மணற்பாங்கான மண் ஆகிய இந்த 5 வகை மண்கள் இருக்குது. ஆக இந்த மண் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான பயிர்களுக்கும் ஏற்ற மண்ணாக இருந்தாலும் மண்ணுக்கு ஏற்ற பயிரை தேர்வு செய்து அதுக்கு உண்டான சாகுபடியை மேற்கொண்டோம்னால் நல்ல சாகுபடி செய்யலாம். இல்லாட்டி இருந்தாலுமே மண் அது வந்து ஒரு இயற்கை பொருள். நான் முதலே சொன்னாப்புல எந்த பயிரினாலும் அதனால வளர முடியும். ஆனால் அதுக்கு மேலாண்மை மிக மிக முக்கியம். என்னென்ன மேலாண்மை செய்யணும்? நீர் மேலாண்மை செய்யணும், உர மேலாண்மை செய்யணும். ஆக சிறந்த மேலாண்மை செய்தோம்னா எந்த பயிரையுமே அதில் வளர்க்க முடியும். நான் முதலே சொன்னாப்புல தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரு மனுஷன் நிலையா நின்று அங்கேயே தொடர்ந்து மண்ணில் சாகுபடி செய்யறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு பயிர் நல்லா வளர்ந்து பூத்து காய்த்து தன்னோட வாழ்க்கை சுழற்சியை முடிக்கணும் அப்படின்னா 16 வகையான சத்து பொருட்கள் தேவை. இந்த எல்லா சத்து பொருட்களுமே மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது. ஆக நான் முதலே சொன்னது மண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இந்த மண்ணுங்கிறது பாறையிலிருந்து உருவானது. பாறைகள் அப்படிங்கிறது ஒரு ரசாயன பொருட்களின் கூட்டமைப்பு. இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் உடைந்து சிறைந்து இன்னைக்கு மண்ணா இருக்குது. ஆக ஒரு மண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்கா இதுல 4 வகையான பொருட்கள் இருக்குது. அது எதாவது அந்த துகள்களோட பருமனை பொறுத்து அளவை பொறுத்து நம்ம மண்ணுன்னு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னாக்கா மணல், வண்டல், களி மற்றும் கரிம பொருட்களின் கூட்டமைப்பு தான் மண்ணு. ஆக கரிம பொருட்களும் சேர்ந்ததுதான் மண்ணு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கரிம பொருட்கள் மண்ணுல நிலையா இருக்காது. காரணம் என்னன்னா இது சிதையக்கூடிய ஒரு பொருள். நம்ம இன்னைக்கு கரிமத்தை அதாவது வந்து இயற்கை உரங்களை நம்ம போட்டோம்னா தொடர்ந்து 3 வருஷத்துக்கு நம்ம போடாத விட்டோம்னா அந்த கரிம பொருட்கள்லாம் சிதைந்து அது எளிதாக மடியக்கூடிய பொருட்களா மாறி கரிமத்தன்மை போயிடும். ஆக அது மண்ணா இருக்காது, கரிமமற்ற ஒரு திடப்பொருளா இருக்கும். ஆக முதல்ல சொன்னப்பல மணல், வண்டல், களி மற்றும் கரிமமும் சேர்ந்ததுதான் மண்ணு. ஆக கரிம வளத்தை அதாவது இயற்கை உர வளத்தை மிகவும் மேம்படுத்த வேண்டியது இன்றியமையாத அவசியமாகும். கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம். மக்களிடைய உத்வேகத்தால் நம்பிக்கை ஊட்டினோம். நாமெல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். அடிவானில் கதிரவன் எழும் நிலத்திலிருந்து மைதானம் வரை, இமயத்தின் பறிமூடிய சிக்கரத்தில் இருந்து இந்த மாக்கடல் வரை, வெண்மை புரட்சியோ பசுமை புரட்சியோ கிராம வளர்ச்சியோ, ஊற்றமையே சமயமாகும் அத பகலோ இரவோ, இந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் முன் வந்தனர் அனைவரும் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துவக்கினோம். இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. விவசாயங்கிறத பத்தி இந்த சிறுவட்ட ஒளிபரப்புல நிறைய விவசாயிகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம், நிறைய பேரை பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு சந்தோஷமா அவங்க விவசாயத்துல ஈடுபட்டு இருக்காங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்ப விவசாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனா களைகள் ரொம்பவே ஒரு பிரச்சனையா இருக்குங்க. இப்ப களைகள் ஒவ்வொரு விதமா இருக்குங்க. அதாவது இந்த புன்சை நிலம், நன்சை நிலம்ங்கிறது கார்டன் லேண்ட்ல வெட்லேண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். முதல்ல நம்ம பேராசிரியர் முனைவர் NK பிரபாகரன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் விதமான களைகள் இருக்கு, என்னெல்லாம் கட்டுப்பாடு முறைகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். களைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே அது பயிர்களை மாதிரி மற்றொரு பயிர். எந்த பயிர் வந்து நம்ம வெள்ளாமை செய்யும் போது வேண்டான்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து நமக்கு களை தான். களை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பயிர் இனத்தையோ ஒரு பயிர் பகுதியோ சார்ந்தது அல்ல. அதை நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் வந்து களையை நம்ம மேலாண்மை செய்யணும்? இப்ப பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், களை தாக்குதல் அப்படின்னு 3 விதமான தாக்குதல்கள் பயிர்கள்ல இருக்கு. இதுல களைகள் தாக்குவதால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு அதுலதான் 33% பக்கத்துல வந்து களைகளால பாதிப்பு ஏற்படுது. அதே சமயத்துல பூச்சிகளாலேயோ நோய்களாலேயோ தாக்குதல் பாத்தீங்கன்னா 20 to 25% தான் இருக்குது. அதே மாதிரி நீங்க பொருளாதார ரீதியில பார்க்கும்போது ஒரு கணக்கு அகில இந்திய அளவில் எடுத்திருக்காங்க.
குறைந்தபட்சம் ஒரு 30 to 35 கோடி ரூபாய் அளவுக்கு களைகளால மட்டுமே நமக்கு வருமான இழப்பு ஏற்படுது அப்படிங்கறத ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. சோ இந்த முறையில பார்க்கும்போது களைகளை நம்ம கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா 60 to 100% வரைக்கும் கூட மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப களைகளை எப்ப கட்டுப்படுத்துறது, எந்த மாதிரி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு அடுத்து முக்கியமா தெரியணும். இப்ப களைகளை நம்ம முழுமையா அழித்து விட முடியாது, முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான விதைகள் பூமியில களைகள் தொடர்ந்து கொட்டிட்டே இருக்கு. அதனால களைகள் தொடர்ந்து முளைச்சிட்டே தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில களைகளை நம்ம மேலாண்மை செய்யணும். எப்படி மேலாண்மை செய்யணும்? களைகளால நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படாத அளவிற்கு மேலாண்மை செய்யணும். அப்படின்னா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேளாண்மை செய்ய ஒரு விவசாயம் பண்றோம், அதுல ஒரு 100 நாள் பயிர் இருக்கு அப்படின்னா 100 நாளுமே களைகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பத்துல ஒரு 20 to 25 நாட்கள் தான் மிக முக்கியமான பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் முக்கியமான காலகட்டம், களைகளை கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்துல களைகள் இல்லாம நம்ம பராமரிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒண்ணு. ஏன் நம்ம களைகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நம்ம மனசுல வரும். முக்கியமான ஒண்ணு மகசூல் இழப்பு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா, அது பயிர்களோட மற்ற சத்துக்களுக்கு போட்டி போடுது. உதாரணத்துக்கு பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்கள், நீர் மற்றும் நம்ம வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, இதுக்கெல்லாமே பயிர்களோட போட்டி போடுது. களைகளுடைய அனதர் முக்கியமான குணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பயிர்களோட மிக வேகமாக வளரக்கூடியது, அதிக எண்ணிக்கையில விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியது. சோ இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15,000 to 20,000 விதைகளை அது உற்பத்தி செய்யும் ஒரு ஆண்டுல. ஒரு பயிர் 15,000 to 20,000 விதைகளை உற்பத்தி செய்யும். அதே சமயம் நீங்க நெல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதிகபட்சமா பார்த்தா 150 to 200 விதைகள் தான் நெற்பயிரிலிருந்து நமக்கு விதைகள் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது லட்சக்கணக்கான விதைகளை மிக குறுகிய காலத்துல இந்த களைகள் உற்பத்தி செஞ்சிடும். சோ இந்த விதைகள் எல்லாமே பூமியில எப்பவுமே உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான குணம் அப்படின்னு களைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய விதைகள் நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழக்கூடிய தன்மை உடையது. சில விதைகள்லாம் பாத்தீங்கன்னா 10 வருடம் 15 வருடம் 20 வருடங்கள் வரை கூட தகுந்த சூழ்நிலை ஏற்படாத பொழுது பூமியிலேயே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கும். சோ அந்த ஒரு தன்மை இந்த விதைகளுக்கு உண்டு. கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிடு. சில விதைகள்லாம் பாத்தீங்கன்னா 10 வருடம் 15 வருடம் 20 வருடங்கள் வரை கூட தகுந்த சூழ்நிலை ஏற்படாத பொழுது பூமியிலேயே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கும். சோ அந்த ஒரு தன்மை இந்த விதைகளுக்கு உண்டு. அப்படிங்கும் போது ஒரு தகுந்த சூழ்நிலை வந்ததுன்னா இந்த விதைகள் மிக வேகமாக முளைத்து பயிர்களுக்கு முன்னாடியே முளைச்சு பயிர்களோட மிக அதிகமான அளவுல போட்டி போடும். சோ அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த விதைகளை, இந்த களைகளை நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்தாகணும். இதுக்கு பலவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இந்த களை கொல்லிகளை கொண்டு இந்த களை மேலாண்மை செய்வது. இப்ப சமீப காலங்களில் இந்த களை கொல்லிகளை கொண்டு களை மேலாண்மை செய்வது அதிக அளவுல வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா ஏன் களை கொல்லிகளை கொண்டு களை மேலாண்மை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லா காலகட்டங்களிலும் இப்ப நமக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்ல ஒண்ணு. ரெண்டாவது எல்லா காலகட்டமும் களை மேலாண்மை செய்வதற்கான சூழ்நிலை இருக்காது. இப்ப மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல நம்ம களை மேலாண்மை செய்ய முடியாது கருவிகளை கொண்டு. பூமியுடைய பதம் போதுமான அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த களைக்கொல்லிகள் எந்த நேரத்தில் வேணாலும் உபயோகப்படுத்தலாம், மிக எளிதாக உபயோகப்படுத்தலாம். இதுல 2 விதமான களைக்கொல்லிகள் நம்ம சொல்லுவோம். ஒண்ணு விதைச்சு 3 to 5 நாளைக்குள்ள நம்ம தெளிக்கக்கூடிய களைக்கொல்லிகள்னு இருக்கு. இரண்டாவது வகையான களைக்கொல்லிகள்னு எடுத்து பாத்தீங்கன்னா 15 to 20 நாள் களைகள் முளைத்த பிறகு நம்ம அந்த களைக்கொல்லிகளை தெளிக்கணும். இதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, பூச்சி மருந்துகளை மாதிரி களைக்கொல்லிகளை நம்ம தெளிப்பது என்பது முடியாத காரியம். ஏன்னா ஒவ்வொரு பயிருக்கு சில களைக்கொல்லிகள் தான் உகந்ததா இருக்கும். அப்படிங்கும்போது எல்லா களைக்கொல்லிகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது. எந்த பயிருக்கு என்ன களைக்கொல்லி அப்படிங்கிற விவரத்தை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவுல, சரியான நேரத்துல, சரியான முறையில இந்த களைக்கொல்லிகளை நம்ம உபயோகப்படுத்துறோம்னா களைகளை சிறப்பாக நம்மளால மேலாண்மை செய்ய முடியும். இரண்டாவது முக்கியமான குறிப்பு என்னன்னா, களைக்கொல்லிகளை நம்ம தெளிக்கும் போது கைத்தெளிப்பான் கொண்டுதான் இந்த களைக்கொல்லிகளை நம்ம மேலாண்மை செய்யணும். இப்ப பவர் ஸ்ப்ரேயர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு. அந்த பவர் ஸ்ப்ரேயர் களை கட்டுப்படுத்துவதற்கு மிகச் சிறந்த ஒரு கருவியாக இருக்காது.
கை தெளிப்பான் தான் நம்ம முக்கியமா இதுல உபயோகப்படுத்தணும். அப்பதான் வந்து களைகள் முழுமையாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி களைக்கொல்லிகளை அடிக்கும் போது எப்பவுமே வந்து களைக்கொல்லி, அதுவும் விதைத்த 3ஆவது நாள் அடிக்கக்கூடிய களைக்கொல்லிகளை நம்ம தெளிக்கும் போது அந்த களைக்கொல்லி மருந்தை தெளித்து கொண்டு பின்புறமா நடந்து வரணும். அப்பதான் வந்து நம்ம கால் தடம் அந்த மருந்து அடித்தத்துல படாது. கால் தடம் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்து களைகள் முளைக்கும். அதனால களைக்கொல்லிகளை தெளிக்கும் போது நம் பின்புறமாக நடந்து கொண்டு தெளிக்க வேணும். கை தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். அப்புறம் வந்து களைக்கொல்லியை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நாசில் சொல்லுவான். அது களைக்கொல்லிகளை தெளிப்பதற்கான சிறப்பான நாசில்கள் தனியாக கடைகளில் கிடைக்குது. அந்த நாசில்களை உபயோகப்படுத்தி தான் நம்ம வந்து களைக்கொல்லியை தெளிக்கிறோம். ஸோ இந்த குறிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு களைக்கொல்லிகளை சிறப்பாக உபயோகப்படுத்தி எந்த பயிருக்கு என்ன களைக்கொல்லி, எந்த அளவில் அடிக்கணும், எந்த நேரத்தில் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை சரியாக தெரிந்து கொண்டு அந்த முறையில் நம்ம இந்த மேலாண்மை செய்யும் போது நிச்சயமாக களைகளை அவை முளைப்பதற்கு முன்னும் முக்கியமான காலகட்டத்திலும் நாம் அந்த களைகளை மேலாண்மை செய்து அதன் மூலம் களைகளால் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் முழுமையாக நிவாரணம் செய்து நம்ம நல்ல ஒரு பயிர் மகசூல் செய்ய முடியும் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். यूरिया का स्वदेशी उत्पादन 70 लाख टन बढ़ाने के लिए 6 उर्वरक संयंत्रों का उद्धार किया जा रहा है। FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और BVFCL की नामरू फोर्थ। सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा। अनाज का उत्पादन 10% तक बढ़ेगा। बढ़ेगी 10 से 15% नाइट्रोजन क्षमता।